श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमगुप्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे श्रीपराशरभट्टरुடைய ஸ்ரீரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம் ஆச்சரியமான ஒரு நைச்சியானுசந்தான அனுபவத்துடன் சுவாமி ஸ்ரீ பராசரபட்டர் அனுபவித்து கொண்டு வருகிறார். இன்றைய தினம் 100வது ஸ்லோகம். இதிலையும் நைச்சியானுசந்தானத்தின் உச்சகட்டம், காஷ்டா அப்படின்னு சொல்லுவாள், உச்ச நிலை, அதை அனுபவிக்கிறார். அதெல்லாம் அவருக்கு அப்ளிகபிளே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அடியனுக்கு தான் எல்லாம் மோஸ்ட் அப்ரோப்ரியேட். அனுகிருத்திய பூர்வ பும்சோ ரங்கநிதே வினயடம்பதோ முஷ்மாத் சுனயிவ மம வரம் ருத்தேஹே உபபோகஸ்த்வத் விதீர்ணாயாஹ. அனுகிருத்திய பூர்வ பும்ச ரங்கநிதே வினயடம்பதோ முஷ்மாத் சுனயிவ மம வரமிருத்தேஹ உபயோகஸ்த்வத் விதீர்ணாயாஹ. இதில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்பவனே, ரங்கநிதே, திருவரங்க செல்வரே, முன்னோர்களை அனுகாரம் பண்ணி செய்யப்படுகின்ற இந்த குழச்சலை விட நாய் போன்ற அடியேனுக்கு உம்மால் கொடுக்கப்பட்ட சமிருத்தியை அனுபவிப்பது நல்லது என்கிறார். அதாவது பரமபதத்திலே என்னை சேர்ப்பிக்க வேணும் என்று நான் பிரார்த்தித்ததானது உண்மையான பக்தியினாலும் வைராகியத்தினாலும் ஏற்பட்டதே இல்லை. பரமபதத்தை கொடுக்கணும், நான் உண்மை அனுபவிக்கணும், கைங்கரியம் பண்ணணும்னு வெளி வார்த்தையில் சொல்கிறேன். அதெல்லாம் ஏதோ மனசார வைராக்கியத்தில் பக்தினால் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீர். அதெல்லாம் ஏற்பட்டதே இல்லை. முன்னமே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருளிய பிரார்த்தனைகளைப் போல இல்லை இது. உண்மையில் அவர்களைப் போல நடித்து செய்கிறேன் அடியேன். அதோ நாய் போன்ற அடியேன் எதற்காக இப்படி கள்ளத்தனமாக பேசுகிறேன்? உள்ளபடியே சம்சார இன்பங்களை உண்டு துக்கித்து கிடப்பதே மேல் என்று தன்னைத்தானே வெறுத்து பேசுகிறார். இப்படி அவர்களைப் போல வேஷம் போட்டுண்டு நடித்து இப்படி இருக்கிறேனே, இப்படி திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக அவரை பெருமாளை ஏமாற்றுவதை விட பேசாமல் சம்சார துக்கத்திலேயே இருக்க வேண்டியதானே அப்படின்னு தன்னையே நொந்து கொள்கிறார் சுவாமி. ரங்கநிதே, ஸ்ரீரங்கத்தில் வாசம் செய்பவனே, எனது முன்னோர்கள் போன்று நான் உள்ளேன் என்று போலியாக உன்னிடம் குழைந்து நான் நிற்கலாம். ஆனால் அதனை விட நாய் போன்ற அடியனுக்கு நீ அளித்த சம்சார வாழ்வையே துக்கத்திலேயே இருந்துடலாமே. இப்படி நான் உம்மை ஏமாற்றுவதை விட இந்த போலியான பக்தியுடன் எம்பெருமான் முன்பாக நிற்பதை காட்டிலும் சம்சார துன்பங்களை அனுபவிப்பதே பெட்டர். அப்படி இருந்தால் அட்லீஸ்ட் உம்முடைய பொறுமை பெரிய பெருமாளால் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும். அட்லீஸ்ட் உண்மையாக இருக்கான் இவன் அப்படின்னு. அதுவும் இல்லையே. அனுகிருத்திய பூர்வ பும்சோ ரங்கநிதே வினயடம்பதோ அமுஷ்மாத் சுனயிவ மம வரம் ருத்தேஹே உபயோகஸ்த்வத் விதீர்ணாயாஹ. ரங்கநிதே, திருவரங்க செல்வனே, பூர்வ பும்சா, முன்னோர்களான ஆழ்வார் ஆச்சாரியர்களை பின்பற்றி, அனுகிருத்திய, அவர்களை பின்பற்றி ஏற்பட்ட, அமுஷ்மாத், இந்த வினய டம்பதா, வணக்கம் உடையவனைப் போல ஒரு டம்பம்,
ஒரு 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 எக்ஸாஜரேஷன். தம்பத்தால் ஏற்பட்ட அடியனுடைய அந்த நிலையை விட, வேஷத்தை விட, கள்ளத்தனத்தை விட, சுன இவ நாய் போன்ற மம அடியனுக்கு துவத் தேவரால் விதீர்ணாயாக அடியனுடைய பூர்வ கர்ம அனுகுணமாக அருளப்பட்ட ருத்தேகே, இங்கு சம்சார சாகரத்தில் என்னுடைய கர்ம வாசனையால் இங்கு இருப்பதை உம்மால் அருளப்பட்ட, உம்முடைய சங்கல்பத்தால் அருளப்பட்ட ருத்தேகே, இங்கும் அங்கும் வரும் சமிருத்திகளின் உபபோக அனுபவிப்பதே நல்லது இல்லையா? வரம் நன்று. இப்படி எல்லாம் அடியன் நைச்சானுசந்தானம் பண்ணினதும், இப்படியெல்லாம் 99 ஸ்லோகம் அடியன் நைச்சானுசந்தானம் பண்ணுறதெல்லாம் உண்மையான நைச்சானுசந்தானமே இல்லை. பூர்வாச்சாரர்களையும் ஆழ்வார்களையும் அனுசரித்தது. மிகவும் வணக்கமுள்ளவனைப் போல இப்போதும் தம்பத்துக்காகத்தான் வேஷம் போடுறேன். நாயினேன் நான் என்று ஆழ்வார்கள் அருளுகிறார்கள். நெடியானை அடிநாயேன் ஏற்றுகின்றேன் திருமங்கை ஆழ்வார் தெரிவிக்கிறார். நாயேன் வந்தடைந்தேன் நல்கிய ஆள் என்னை ஆட்கொண்டருளே என்றார் திருமங்கை ஆழ்வார். அப்படி நாயினேன் நான் என்று ஆழ்வார்கள் அருளியதைப் போல நீச்சனான அடியேனும் எது நன்மை பயக்கும் என்று தேவரீர் திருவுள்ளப்பட்டு அருள்கிறீரோ அதை அனுபவிப்பதே அடியனுக்கு நன்மை பயக்கும். எதுக்கு வேஷம் போடணும்? அவர்களைப் போல நானும் நாயினேன் என்று வெளிப்பகட்டுக்காக சொல்லிக் கொள்கிறேன். உண்மையாக அது எனக்கு இல்லை. சுன இவ மம என்பது நைச்சானுசந்தானத்தின் பராகாஷ்டா, எல்லை நிலம். நைச்சானுசந்தானம் எல்லை நிலம். சுன இவ மம, நாய் போன்ற அடியனுக்கு. எம்பெருமானுக்கு தெரியும் யாருக்கு எப்போ பலனை அருள வேண்டும், யார் உண்மையான பக்தி உள்ளவா இருக்கா, யார் வைராக்கியத்துடன் இருக்கா, யார் வேஷம் போடுறான். நமக்கு கூட அது தெரியாது, அவனுக்கு தெரியும். திவ்ய தேசத்தில் வசிக்கும் நாயும் பூர்வ புண்ணியம் பண்ணது. திருக்குருகூர் திவ்ய தேசத்தில் இருந்த ஒரு நாய் பகவத் பாகவத நிவேதித்தமான அன்னங்களை, எச்சிலை தின்று உயிர் வாழ்ந்தது. கடைசியில் அதற்கும் பகவான் மோட்சம் அருளினார் என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். பகவத் பாகவத சேஷத்துவம், பகவத் பாகவத நிவேதித்தமான அன்னங்களை தின்று, எச்சிலை தின்று உயிர் வாழ்ந்த ஒரு நாய்க்கு திருக்குருகூர் திவ்ய தேசத்தில் பகவான் மோட்சமருளினார் என்று பூர்வாச்சாரியர்கள் சொல்ல கேட்டிருக்கிறோம். யாகம் செய்து சொர்க்கம் சென்று அமுதமாகிய கல்லை பருகி அங்கு இந்திரனுடைய உத்தியானவனம், அந்த நந்தவனத்தில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை அடியேன் விரும்பவில்லை. அரங்கநகர் அப்பனே, தேவரீர் திருநகரில் உள்ள ஒரு தெரு நாய்களில் ஒன்றாக இருப்பதை அடியேன் விரும்புகிறேன் என்ற கருத்தில் சுவாமி இன்னொரு ஸ்லோகத்தில் பட்டர் அருளுகிறார். நஜாத்து பீதாமிருத மூர்ச்சிதானாம் நா கௌகசாம் நந்தன வாட்டிகாசு ரங்கேஸ்வரத்வத்புரமாஸ்ரிதானாம் ரத்யாசுனாம் அந்யதமோ பவேயம். அதாவது தேவரை திருநகரில் உள்ள ஒரு தெரு நாய்களில் ஒன்றாக இருப்பதை அடியேன் விரும்புகிறேன் அரங்கநகரப்பா. இந்திரனின் உத்தியானவனமான நந்தவனத்தில் ஒரு மூலையில் சுருண்டு படுத்துக்கொண்டு யாகம் செய்து சொர்க்கம் சென்று அமுதமாகிய கல்லை பருகி அதை விரும்பவில்லை அடியேன். ஸ்ரீரங்கத்தில் ஒரு தெருநாயாக இருக்கிறத விரும்புகிறேன். உண்மையில் அடியேனுக்கு வணக்கம் இல்லை, வைராக்கியம் இல்லை, பக்தி இல்லை. ஆயினும் முன்னோர்கள் வினயத்துடன் எப்படி இருந்தார்களோ அப்படி வேஷம் போடுகிறேன் டம்பத்துக்காக. ஆகவே இது 2 வகையான பிழை. ஒன்று வேஷம், இன்னொன்று வினயத்துடன் இருக்கிறா போல ஒரு ட்ராமா. தேவரீர் பொறுத்தருள வேண்டும் என்கிறார். தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.